அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த இடத்தில் பத்திரிகையாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்கிறோம். சரியாக இருந்தால் முதலமைச்சரிடம் கொண்டு செல்லுங்கள். சரியில்லை என்றால் கல்வித்துறை அமைச்சர் சிரிப்பது போல் நீங்களும் சிரித்துவிட்டு போய்விடுங்கள். இதுதான் இங்கே கேட்க வேண்டிய கேள்வி. இந்த அரசு எக்ஸாமை நடத்தும் பொழுது நாங்கள் ஆதரித்தோம். ஸ்டார் கொஸ்டின் வழக்கில் ஸ்டே எடுத்து அதை வெற்றி பெற்ற போது ஆதரித்தோம். ஆனால் திட்டமிட்டு பணி நியமனத்தை இந்த அரசு தாமதப்படுத்துகிறது. அதனால் எதிர்க்கிறோம். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. 30ஆம் தேதி வரைக்கும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், அது நவம்பர் 30க்கு பிறகு இந்த அரசை நம்பி ஏமாந்த கட்சிகள் நம்ம அனைவருமே எல்லாமே உறுப்பினர்கள். நான் முதலமைச்சரிடம் ஒரே கேள்வி கேட்கிறேன். நீங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது, ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது ஆளுங்கட்சியை பார்த்து செஞ்சீங்களா, சொன்னீங்களா, செஞ்சீங்களான்னு கத்தி கூப்பாடு போட்டீங்கல்ல. இப்ப நான் கேட்கிறேன், நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ள பணி நியமனம் சொன்னீங்களா, செஞ்சீங்களா? இனி முதலமைச்சரிடம் மனு கொடுப்பு போவதே கிடையாது. அவரை பார்த்து செஞ்சீங்களா, சொன்னீங்களா, செஞ்சீங்களா, இதெல்லாம் கேட்க போறேன். நான் ஒரே கேள்வி, இந்த வழக்கு என்ன? டீ சாப்பிட்ற மாதிரி இந்த வழக்கு தூக்கி போடுறதுதான். அரசு வழக்கறிஞர்கள், எவ்வளோ வழக்கறிஞர்கள் நம் முனிவரைக்கு பார்த்துருக்கிறாங்க. எதுக்கு நீங்க அங்க போறீங்க? எதுக்கு போறீங்க? திறமையான வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் யாருமே கிடையாதா? தமிழ்நாட்டில் ஒரு திறமையான அரசு வழக்கறிஞர் கிடையாதா? சொல்லுங்க.